தமிழ்நாட்டில் தாவேகா தலைமையில் உருவானது புதிய கூட்டணி. முதல்வர் விஜய் தலைமையில் நடந்த கூட்டணியில் பங்கேற்ற காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக், மதிமுக தலைவர்கள். கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் ஒருவரை நியமனம் செய்ய தாவேகா திட்டம். கூட்டணி பெயர் பற்றி அடுத்த கட்ட பேச்சில் முடிவு செய்யப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. கூட்டணிக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் குறித்து ஆலோசனையில் பேசினோம். மாணிக்கம் தாக்கூர், திருமாவளவன், காதர் மொஹிதீன், வைகோ உள்ளிட்டோர் கூட்டாக பேட்டி. தாவேகா அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, வெளியிலிருந்தே ஆதரவு. முதல்வர் விஜயை சந்தித்த பின் தாவேகா தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விளக்கம். காவிரி பிரச்சினை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும். காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்பவும், தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யவும் முதல்வரிடம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வலியுறுத்தல். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சதித்திட்டம் தீட்டியதாக எம்எல்ஏ இளையராஜா குற்றச்சாட்டு. தாவேகா ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்க ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் புகார். தாவேகாவை ஆட்சியிலிருந்து அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டாரா செந்தில் பாலாஜி? செந்தில் பாலாஜி சொல்படியே பேரம் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறைக்கு அளித்த புகாரில் தகவல். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக 3 பேர் கைது. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், சென்னையைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகியோருக்கு 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். தாவேகா ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர ஸ்டாலின் முயற்சிப்பதாகவும் சாடல். கோடிகளை அடைத்தவர்கள் அதிகாரம் இல்லாமல் துடிக்கிறார்கள். வெட்கக்கேடான செயலில் ஸ்டாலின், உதயநிதி ஈடுபடுவதாக நிர்மல்குமார் பாய்ச்சல். தாவேகாவின் குதிரை பேரத்தை மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஒப்புக்கொண்டிருப்பதாக ஆளுநரிடம் திமுக புகார். உதயசூரியன் சின்னத்தில் வென்ற மதிமுகவின் 2 எம்எல்ஏக்களை பதவி விலக செய்ய முயற்சி எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு RS பாரதி கடிதம். முதல்வர் விஜயே நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருப்பதாக ஆளுநரிடம் திமுக புகார். வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். அமைச்சரவை கூட்டங்களில் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி பங்கேற்பதாக திமுக குற்றச்சாட்டு. நடவடிக்கை கோரி தமிழக டிஜிபிக்கு RS பாரதி புகார் மனு. திமுகவை மறுசீரமைப்பு செய்யவும் மறுகட்டுமானம் செய்யவும் குழு அமைத்தது திமுக. குழு உறுப்பினர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தாவேகாவில் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் முன்னாள் அதிமுக அமைச்சர் சி. விஜயபாஸ்கர். நாளை மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெறும் விழாவில் ஐக்கியம். விஜயபாஸ்கரை தொடர்ந்து MR விஜயபாஸ்கரும் தாவேகாவில் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தனது அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர்வதாகவும் பதிவு. அதிமுகவிலிருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் அறிவிப்பு. அதிமுக தலைமையுடன் இருப்பது சுயநல கூட்டம் எனவும் விமர்சனம்.
துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர். அதிமுக மகளிரணி ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் பங்கேற்கவில்லை. கட்சியின் துணை பொதுச் செயலர்களாக அறிவிக்கப்பட்ட இருவரும் பங்கேற்காதது கவனம் பெறுகிறது. மாவட்ட செயலர் பதவி வழங்காததால் அதிருப்தியில் வேலுமணி தரப்பு. புதிதாக வழங்கப்பட்ட பதவிகள் வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமிக்கு கடிதம். ஏற்கனவே வகித்த பதவிகளை கொடுக்காமல் தங்கள் விருப்பப்படி பதவிகளை கொடுத்ததாக பழனிசாமி மீது குற்றச்சாட்டு. கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக தொடர்வோம் எனவும் வேலுமணி தரப்பு அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான முடிவுகளால் அதிமுகவுக்கு தொடர் தோல்விகள். 7 எம்எல்ஏக்கள் உட்பட நிர்வாகிகள் 9 பேர் குற்றச்சாட்டு. பொதுப்பணித்துறையில் இனி நேர்மை, வெளிப்படை தன்மையோடு டெண்டர் விடப்படும். தாவேக அரசில் முறைகேடுகள் நடைபெறாது என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. கடந்த ஆட்சிகளில் பொதுப்பணித்துறையில் நடந்த ஊழல்கள் பற்றி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம். மின்னஞ்சல் முகவரியை வெளியிட்டார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி என்று எழுந்த புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் ஆஜர். கைது செய்யப்பட்ட இளஞ்செழியன் என்பவர் கொடுத்த தகவலின் பேரில் விசாரணை. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கவில்லை என்று திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். புகாருக்குள்ளான இளஞ்செழியனுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் பேட்டி. அவர் வாங்கி தருவதாக சொன்ன வேலை என்பது போக்குவரத்து துறையில் உதவி பொறியாளர் பணி. அந்த பணிக்கு வேலை எடுப்பதற்கு அறிவிப்பே வழங்கப்படவில்லை. அப்படியே வேலை கிடைத்தாலும் அது டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுக்கின்ற பணி. எனவே இதற்கும் எனக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை. என்னை அவர் எந்த விதத்திலும் சந்திக்கவில்லை என்பதை நான் தெளிவாக விசாரணையில் எடுத்துக் கூறியிருக்கிறேன். சிலரின் தூண்டுதலால் தன் மீது மோசடி புகார் கொடுக்கப்பட்டதாக திமுக மாவட்ட செயலர் சிற்றரசு விளக்கம். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 69 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்த புகாருக்கு பதில். சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளருமான புவியரசு உடலுக்கு அரசு மரியாதை. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையத்தில் உடல் தகனம். நாடக ஆசிரியர் புவியரசுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். கவிஞர் புவியரசுவின் மறைவு தமிழ் இலக்கிய உலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இரங்கல் தெரிவித்து முதல்வர் விஜய் பதிவு. அணுக்கனிம சுரங்க நில ஒதுக்கீட்டு ஆணையை காலாவதியாகும் கடைசி நாளன்று நீட்டித்தது ஏற்புடையதல்ல. தாவேக அரசின் இரட்டை நிலைப்பாடு தென் மாவட்ட மக்களுக்கு செய்யும் பெரும் துரோகம் என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். மக்களின் உணர்வுக்கு எதிராக அணுக்கனிம சுரங்கம் அமைக்க தமிழக அரசு துணை போவதா? தாவேக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக அன்புமணி நடைபயணம். பிலிகுண்டுலு முதல் பூம்புகார் வரை நடைபயணமாக சென்று விவசாயிகளை சந்திக்கவும் திட்டம்.
தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. இந்த ஆண்டு 2,36,000 மாணவர்களுக்கு தரவரிசை எண் ஒதுக்கீடு. மாணவர்கள் 1,30,767, மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245, மூன்றாம் பாலினத்தவர் 5, மொத்த எண்ணிக்கை 2,36,017. ஜூலை 13ஆம் தேதி தொடங்குகிறது பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு. ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவு முறைகேடு தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் விளக்கம் கேட்பு. இன்று அல்லது நாளை அறிக்கை வந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஸ்வநாதன் உறுதி. டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு 14,115 கோடி ஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது மத்திய அரசின் புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். வேலை நாட்கள் 125ஆக உயர்வு, சராசரி ஊதியம் ₹327.40 உயர்வு என அரசு தகவல். புதிய கிராமப்புற வேலை திட்டத்தால் மாநில அரசுகளுக்கு நிதிச்சுமை 40% அதிகரிக்கும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம். ஆண்டில் 60 நாட்களுக்கு பணிகளை முடக்கி வைப்பது மக்கள் விரோத நடவடிக்கை எனவும் கருத்து. நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் போராட்டம். பிபிஜி ராம்ஜி சட்ட நகலை எரித்து போராடிய மாற்றுத்திறனாளிகள் கைது. பிபிஜி ராம்ஜி திட்டத்தை எந்தவித எதிர்ப்புமின்றி செயல்படுத்துவதா என்று தாவேக அரசுக்கு திமுக கேள்வி. மாநில உரிமைகளை பாதுகாப்பது அவசியம் என்றும் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ₹172 குறைப்பு. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமில்லை. இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் எண்ணெய் நிறுவனமான நயாரா பெட்ரோல் டீசல் விலையை குறைத்தது. கச்சா எண்ணெய் விலை சரிவால் பெட்ரோல் விலை ₹5, டீசல் விலை ₹3 குறைப்பு. இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற ஜெனரல் தீரஜ் சேத்துக்கு அணிவகுப்பு மரியாதை. பெற்றோரிடம் காலை தொட்டு வணங்கி ஆசியும் பெற்றார். வெனிசுலாவில் கட்டட இடிபாடுகளுக்கிடையே குடும்பத்தினரை தேடும் உறவுகள். நிலநடுக்கம் ஏற்பட்டு 5 நாட்களாகியும் நீடிக்கும் மீட்புப் பணி. வெனிசுலா நாட்டில் திடீரென முழுமையாக செந்நிறத்திற்கு மாறிய வானம். சக்தி வாய்ந்த 2 நிலநடுக்கங்களுக்கு பிறகு வானத்தின் நிறம் மாறியதால் மக்கள் அச்சம். ஈக்வடாரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது மெக்சிகோ. நாடெங்கும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். ஈரான் கால்பந்து அணியை நெகிழ்ச்சியுடன் வழி அனுப்பிய மெக்சிகோ ரசிகர்கள்.
மோசமான சூழலிலும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் லீக் சுற்றில் 3 போட்டிகளிலும் டிரா செய்து வெளியேறிய ஈரான் அணி. அன்னக்கிளி, 16 வயதினிலே உள்ளிட்ட 134 படங்களின் பாடல்களுக்கு இளையராஜா உரிமம் கோர முடியாது. இடைக்கால தடை விதித்தது டெல்லி உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 3ஆம் தேதி கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தொடரும் கனமழையால் மிதக்கும் மும்பை மாநகரம். 24 மணி நேரத்தின் நகரின் பல பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவு. மும்பையில் பெய்யும் கனமழையால் அந்தேரி சுரங்கப்பாதையில் தேங்கும் தண்ணீர். முன்னெச்சரிக்கையாக சுரங்கப்பாதையை மூடி தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரம். மும்பையில் உள்ள நெடுஞ்சாலையில் ஆறு போல செல்லும் மழைநீர். பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் தேரோட்ட திருவிழா. திரளான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் தேரின் குடை சரிந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. டிபி கோவில் தெருவின் சாலையின் மேலே சென்ற வயர் தட்டியதால் குடை சரிந்தது. தமிழ்நாடு வனத்துறை முன்கள பணியாளர்களின் பயன்பாட்டிற்காக 54 புதிய வாகன சேவை தொடக்கம். வனத்துறை ஊழியர்களுக்கு 250 நவீன ஆயுதங்களையும் வழங்கினார் அமைச்சர் ரஞ்சித்குமார். திருவண்ணாமலை அருகே நியாய விலைக் கடையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. கடைகளை தூய்மையாக பராமரிக்காத ஊழியர்களுக்கு எச்சரிக்கை. ஜூன் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வருவாய் 1,95,000 கோடியை தொட்டது. கடந்த ஆண்டு ஜூனில் வசூலான தொகையை விட 14% அதிகம். புலம்பெயர்ந்தோர் குழந்தைகளுக்கான குடியுரிமை வெளிநாட்டினருக்கு சாதகமான தீர்ப்பு என்று ட்ரம்ப் விமர்சனம். அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்ற சட்டம் மூலம் மாற்றப்போவதாகவும் ட்ரம்ப் அறிவிப்பு. சூப்பர்சானிக் வகை விமானங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீக்க அமெரிக்கா திட்டம். ஒலியை விட வேகமாக பறக்கும் விமானங்கள் வெளியிடும் சத்தம் குறைக்கப்பட்ட நிலையில் முடிவு. ஆண்ட்ரோபிக் நிறுவனத்தின் புதிய கிளாட் ஃபேபிள் 5 AI மாடலை வெளிநாட்டினர் பயன்படுத்த விதித்த தடையை நீக்கியது அமெரிக்கா. பாதுகாப்பு குறைபாடு அச்சம் சரி செய்யப்பட்டதாலும் சீன AI மாடல்கள் ஊடுருவல் அச்சத்தாலும் நடவடிக்கை. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு நிறுவன தின விழா பெய்ஜிங்கில் கொண்டாட்டம். மூத்த கட்சி உறுப்பினர்களுக்கு பதக்கங்களை அணிவித்து கௌரவித்தார் கட்சியின் பொதுச் செயலாளரும் சீன அதிபருமான ஷி ஜின்பிங். விண்வெளியில் சீனா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனங்கள் செயற்கைக்கோள் மூலம் ஆராய்ச்சி. சூரியனிலிருந்து வரும் வெப்பக்காற்று மற்றும் பூமியின் காந்தப்புலத்தை ஆய்வு செய்து விண்வெளியின் காலநிலையை கணிக்கும் பிரம்மாண்ட முயற்சி.
கிரிக்கெட் பேட்ஸ்மேன் தரவரிசையை வெளியிட்டது ஐசிசி. இந்திய வீரர் இஷான் கிஷன் முதலிடம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்வீடனுக்கு எதிரான ஆட்டத்தில் 3-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி வெற்றி. 2 கோல்கள் அடித்து மிரட்டிய எம்பாப்பே.